இதுக்கு மேல என்ன ஃபாலோ பண்ண நான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டி வரும். ஏய் நந்தினி, எங்க போறீங்க? இதுக்கு மேல பேசினா உனக்கு மரியாதை இல்லப்பா. சீக்கிரம் போங்க. நீங்க நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு கிளம்பி போறீங்க. விஸ்வா சார் வாங்க சார். என்னப்பா இங்க நின்றுட்டு இருக்க? ஓ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா பைக் என்னாச்சு, ரிப்பேரா என்ன? இல்ல சார், பஸ் பைக் எல்லாம் பிரச்சனை இல்ல. என்ன நல்ல கேள்வி. சரிப்பா, சொல்ல விருப்பம் இல்லைன்னா என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஐயோ அப்படி இல்ல சார், உங்ககிட்ட சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு தினமும் இந்த பஸ் ஸ்டாப்க்கு வருவா. அவளை பாக்குறதுக்கு தான் வந்தேன். ஓ சரி 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 சரி, இதெல்லாம் இந்த வயசுல சகஜம் தானே. ஆமா பொண்ணை பாத்தியா? இப்போதான் ஆட்டோ ஏறி போறாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் கூட பண்ணிருப்பேன் உங்களுக்கு. சரிதான். அப்ப நீ ஆபீஸ் போற ஐடியாவிலே இல்லையா? இருக்கே, இதோ கிளம்ப போறேன். சார் கேட்கவே மறந்துட்டேன், கால் எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு நினைக்கிறேன். எனிவே நீங்க ஆபீஸ் தானே போறீங்க? இருங்க வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் இருப்பா, உனக்கு எதுக்கு அனாவசியமா சிரமம்? என்ன சிரமம்? நானும் அந்த வழியில தான் போறேன். பேக் சீட் காலியா தான் போகுது. விஸ்வா, யோசிச்சியாப்பா எதை பத்தி? உன் கல்யாணத்தை பத்தி? நான் தான் என் மனசுல என்ன இருக்குன்னு அப்பவே சொல்லிட்டேன்ல. இல்லப்பா, உறவு விட்டு போயிடக்கூடாது, அதனாலதான். உறவு முக்கியம் தான்மா, என் மனசு. என்னடா மனசு மனசுங்கிற? மனசு ஒரு குரங்கு, அது அப்பப்ப மாறக்கூடியது. ஆனா உறவு அப்படிப்பட்டது இல்லடா. மத்தவங்களுக்கு வேணா அப்படி இருக்கலாம், என் மனசு குரங்கு இல்ல. என்னடா பேசுற? முன்ன பின்ன தெரியாத எவ்வளவு ஒருத்திய போன்ல போட்டோ பிடிச்சு வச்சுக்கிட்டு இப்படி அடம் பிடிச்சா என்னடா அர்த்தம்? போன்ல மட்டும் இல்ல, என் மனசுலயும் அவதான் இருக்கான்னு அர்த்தம். நேத்து பார்த்தவளையே உன்னால மறக்க முடியலன்னு சொல்றியே. தன்னோட தங்கச்சி பொண்ணுதான் தன்னோட மருமகன்னு எப்பவோ முடிவு பண்ணி வச்சிருக்கிற உங்க அப்பாவோட மனச பத்தி யோசிச்சியா? அவரால மட்டும் அதை மறக்க முடியுமா? இல்ல அந்த எண்ணத்தை தான் மாத்திக்க முடியுமா? இப்ப போய் முடியாதுன்னு சொன்னா உன் அத்தையும் மாமாவும் நம்மள பத்தி என்னடா நினைப்பாங்க? அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இதையே யோசிச்சுட்டு இரு. என் மனசை பத்தி யோசிக்காத. டேய் டேய், அனாவசியமா பிடிவாதம் பிடிக்காத. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அடுத்த வாரம் ஒரு நல்ல நாளா பார்த்து பேசி போய் தட்டை மாத்திட்டு வந்துடுவோம். நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்லப்பா, ஏன் மறுபடியும் என் மேல பிரஷர் போடுறீங்க? இந்த பாருப்பா, நீ முடியாதுன்னு நேரடியா சொல்லிட்ட. ஆனா என்னால சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா நம்ம குடும்பம் கீழே விழுந்த போதெல்லாம் தூக்கி நிறுத்தினோட என் தங்கச்சி. நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கோம்னா அதுக்கு முழு காரணமும் என் தங்கச்சி தான்டா. அதுக்காக என் வாழ்க்கையை என்னால் அடமான வைக்க முடியாது. இவன் இப்படி கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசிட்டு போறான். இவனுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கவே இல்ல. தங்கச்சிக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும் அவசரம்னு கேட்ட உடனே நம்ம எம்டி சேலரி அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அதெல்லாம் நல்ல கேரக்டர் தான். என்ன கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு, இருந்தாலும் கொஞ்சம் சிடுமூஞ்சி, அவ்வளவுதான். அந்த மாதிரி இல்லாட்டி நம்ம கம்பெனியை நடத்த முடியுமா? என்னம்மா ஜான்சி ராணி?
என்ன ஜான்சி ராணி எப்படி இருக்கீங்க? என்னம்மா வில்லனை பாக்குற மாதிரி என்ன பாக்குற? ஹலோ, யார் நீங்க? எதுக்கு இவங்க கிட்ட கலாட்டா பண்றீங்க? கேக்குறாங்கல்ல, நான் யாருன்னு சொல்ல வேண்டியதானே? எனக்கு ஒரு வில்லன், எங்க அக்காவுக்கு ஒரு ஹீரோன்னு. சரிண்ணா நீங்க போங்க. சரி நந்தினி, நான் கிளம்புறேன். போங்க. இப்ப எதுக்கு இங்க வந்து இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க? என்ன நீ இப்படி பேசுற? நீ மட்டும் என்கிட்ட என்ன டீசென்டாவா நடந்துகிட்ட? உன் அக்காவை என் தலையில கட்டணுங்கிறதுக்காக நீயும் உன் ஃப்ரெண்டும் லவ் பண்ற மாதிரி டிராமா போட்டு என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. என்ன நீ ஏமாத்தினதுக்காக உன் அக்கா கிட்ட நான் என்ன சண்டையா போட்டுட்டேன்? இல்ல இல்ல இல்ல, உங்ககிட்ட தான் நான் தப்பா நடந்துகிட்டேனா? சொல்லு. இத பாரு, இப்ப வரைக்கும் நான் டீசென்டா தான் நடந்துட்டு இருக்கேன். சரி, இப்ப என்ன வந்த விஷயத்த சொல்லுங்க. இப்ப கேட்டியே, இது நியாயம். உன் அக்கா மாசமா இருக்கா, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி தரணும் இல்ல? அது இல்லாம ஏகப்பட்ட டெஸ்ட். ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தா மருந்து மாத்திரை அது இதுன்னு ஒவ்வொரு தடவையும் 3000-4000 புடுங்கிடுறாங்க. இதுவே 2வது பிரசவமா இருந்தா பரவாயில்ல, முத பிரசவத்தை தாய் வீட்டுக்காரங்க நீங்க தானே எல்லாத்தையுமே பார்க்கணும். அது எங்களுக்கும் தெரியும், நாங்க பண்ணாம விட்டுற மாட்டோம். பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு நான் மட்டும் மனசு வைக்கலன்னு வச்சுக்க, உன் அக்காவோட நிலைமையை யோசிச்சு பாரு. கடைசி வரைக்கும் வாழா வெட்டியா உங்க வீட்டுல தானே இருந்திருப்பா. இதெல்லாம் நீயா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாமாவோட மனசை சந்தோஷப்படுத்துற மாதிரி நடந்துக்கணும். என்ன புரியலையா? இப்ப நீ வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிற, என்ன பண்ணிருக்கணும்? அதுல பாதி எங்கிட்ட கொடுத்து, இந்தாங்க மாமா, இதை எங்க அக்காவோட வைத்திய செலவுக்கு வச்சுக்குங்க, அவளை நல்லபடியா பாத்துக்குங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் எதுக்கு இப்படி வலைய மறிச்சு உங்ககிட்ட பேச போறேன்? சரி, சம்பளம் வரட்டும். நான் உங்க வீட்டுக்கு வந்து என் அக்காக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். அம்மா தாயே, தயவு செஞ்சு வீட்டுக்கு மட்டும் வந்துடாத. மாசம் மாசம் நானா வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். இப்ப நான் வந்ததுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடு. இப்ப என்கிட்ட பணம் எதுவும் இல்ல. இருக்கா இல்லையான்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். குடு. ஐயோ, குடுங்கறல. குடுங்கறல. குடு. ஏய், குடுங்கதுல பணம் எதுவும் இல்ல. என்னடா நீ இவ்வளவு பணத்தை வச்சுட்டு என்கிட்ட இல்லன்னு பொய் சொல்ற? நான் தெரியாம தான் கேக்குறேன். என்கிட்ட பொய் சொல்றதே உனக்கு பொழுதுபோக்கா போயிடுச்சா? ஐயோ, இந்த பணம் ரேவதியோட எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்காக என்னோட சம்பளத்துல இருந்து அட்வான்ஸா வாங்குனது. இந்த பணத்தை கட்டலனா அவளால எக்ஸாம் எழுத முடியாது. தயவு செஞ்சு பணத்தை கொடுத்துருங்க. இத பாரு நந்தினி, மாசமா இருக்கிற உன் அக்காவை நான் கண்ணும் கருத்துமா பாத்துக்கணுமா வேணாமா? அதுக்கு பணம் வேணும் இல்லையா? அதுக்கு தான் இது. நீ என்கிட்ட எவ்வளவு பணம் கொடுக்கறியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்க அக்காவை நல்லபடியா பாத்துக்க முடியும். இல்லன்னு வச்சுக்க, அப்புறம் தலை பிரசவம் தாறுமாறாதான் நடக்கும். என்ன ஏமாத்தி உன் அக்காவை தலையில கட்டி வச்சில்ல, அதுக்கு இது வெறும் ட்ரெய்லர் தான். இன்னும் மெயின் பிக்சர் நிறைய இருக்கு. வரட்டுமா? எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். நாளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அக்கா, என்னடி? அது ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கேட்டிருந்தேனே. காலையில வாங்கிக்கிட்டுமாக்கா?
என்னக்கா? இல்ல ரேவதி, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன். ஒரு 2 நாள் டைம் கொடு, நான் எப்படியாவது வாங்கி கொடுத்துறேன். அக்கா இன்னும் 2 நாளா? ஏற்கனவே 2 நாள் ஆயிடுச்சுக்கா. என்ன வார்ன் வேற பண்ணிருக்காங்க. இதுவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னும் லேட்டானா என்ன சொல்வாங்கன்னே தெரியலக்கா. ஏன் நந்தினி, ஆபீஸ்ல அட்வான்ஸ் பணம் கேட்டு பார்க்கலாம் இல்லையா? என்னம்மா யோசிக்கிற? ரேவதிக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆபீஸ்ல இருந்து அட்வான்ஸா பணம் வாங்கிட்டேன். ஆனா அந்த பணத்தையும் என்னாச்சு நந்தினி? மாமா வாங்கிட்டு போயிட்டாருமா. யாரு? மாலதி வீட்டுக்காரரா? அவர் எதுக்கு அங்க வந்தாரு? மாலதிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. டாக்டர் செக்கப், மருந்து வாங்கணும், அது இதுன்னு சொல்லி என்கிட்ட பிடிவாதமா வழி மறிச்சு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாருமா. இது ரேவதிக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய பணம். தரமாட்டேன்னு அவர்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தமா. ஆனா அவர் என்கிட்ட தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வேற வழி இல்லாம எனக்கும் கொடுக்க வேண்டியதா போச்சு. அது மட்டும் இல்லம்மா, உங்க அக்காவை என் தலையில ஏமாத்தி கட்டி வச்சிட்டீங்க, அதுக்கு தண்டனை தான் இதுன்னு வேற விதமா பேசிட்டாருமா. என்னம்மா இது? இப்படி வழி மறைச்சு உன்கிட்ட பேசி பணம் வாங்குறதெல்லாம் கெட்ட பழக்கமாச்சே. இதுவே பழக்கமாயிட்டா நாளைக்கு உன் ஆபீஸ்க்கே வருவாரு. அப்புறம் உன் வேலைக்கு சிக்கல் ஆயிடும். இல்ல, உங்க அப்பா கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவை கட்டினாதான் சரியாகும். வேணாம் விடுமா, அவர்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? நான் டிராமா பண்ணிதான் அவரை தாலி கட்ட வச்சேன்னு மறுபடியும் அவர் என்னதான் குறை சொல்லுவாரு. இந்த விஷயத்துல அவர்கிட்ட சொல்ல வேணாம். ரேவதி ஃபீஸ்க்கு நான் எப்படியாவது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன். ஹலோ அக்கா, நான் நந்தினி பேசுறேன். சாரிக்கா, என்னால உங்க வீட்ல பிரச்சனை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நீ ஒன்னும் கவலைப்படாத. மாமா உன்னை செக்கப்க்கு கூட்டிட்டு போனாரா? போனாரு. ஸ்கேன் எடுத்தாங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் எல்லாமே நார்மலா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மருந்து மாத்திரைலாம் எழுதி கொடுத்துருக்காங்க. டாக்டர் வேற என்ன சொன்னாங்க? டாக்டர் ஒன்னும் சொல்லல. ஆனா என்ன ஆனா? சொல்லுக்கா. அவருக்கு ஆம்பளை புள்ள தான் வேணுமா. அதனால ஸ்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. ஆனா டாக்டர் தான் முடியாதுன்னு திட்டி அனுப்பிட்டாங்க. உலகம் எவ்வளவோ மாறிடுச்சு. ஆனா ஆம்பளை புள்ளதான் வேணுங்கிற கூட்டம் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. ஆம்பளை பிள்ளைக்காக என் மாமியாரும் என் வீட்டுக்காரரும் என்ன வேணும்னு செய்வாங்க போல இருக்கு. என்னக்கா சொல்ற? என்ன வேணாலும் செய்வாங்களா? நீ என்ன அர்த்தத்துல சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல நந்தினி, உலகத்துல நடக்கிறத தான் சொல்றேன். உலகத்தை விடு. என்ன குழந்தை வேணாலும் பொறுக்கட்டும், அது நம்ம கிட்ட இல்லையே, கடவுள்கிட்ட இருக்கு. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? இல்லடி, எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பொறுக்கணும். நீ கடவுள்கிட்ட எனக்கு ஆம்பளை பிள்ளை பொறுக்கணும்னு வேண்டிக்கோ. நான் போட வச்சிடுறேன். அக்கா, ஆமா, நேத்து உன்னை வழிமறிச்சு பேசினாரே, அவர் உங்க அக்கா வீட்டுக்காரரா? ஆமா, அவர்தான். ஆளே ஒரு டைப்பா இருக்காரே. இப்படிப்பட்ட ஆளை எப்படி உங்க அக்கா கட்டி வச்சீங்க? அது ஒரு பெரிய கதை. நான் ஒண்ணு நினைக்க விதி வேற மாதிரி நினைச்சு விளையாடிடுச்சு. கடைசியில அவரே என் அக்காவுக்கு புருஷன் ஆயிட்டாரு. எங்க தலையில அப்படி எழுதிருந்தா என்ன பண்ண முடியும்? ஆமா, செலவுக்கு உன்கிட்ட காசு வாங்கிட்டு போறாரு. அந்த ஆள் என்ன வேலை வெட்டிக்கலாம் போறது இல்லையா? அதை ஏன் கேக்குற?
ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றேன், மாசம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன்னு ஏதேதோ பொய் சொல்லி எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நாங்களும் அதை நம்பி ஏமாந்துட்டோம். என்ன சொல்ற நீ? இவ்ளோ பெரிய போய் சொல்லிருக்காங்க. இதாவது பரவாயில்ல, முதல் மனைவி தற்கொலை பண்ணிக்கிட்டதையே மறைச்சு இதுதான் முதல் கல்யாணம்னு பொய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு நாங்க விசாரிச்சா தரகர் மறைச்சிட்டாருன்னு எல்லா பழையும் தரகர் மேல போட்டுட்டு அவங்க தப்பிச்சிட்டாங்க. அடப்பாவுமே, அவங்கள நீங்க சும்மாவா விட்டீங்க? வேற என்ன செய்ய முடியும்? பொண்ணு வீட்டுக்காரங்க அடங்கித்தான் போகணும்னு சொல்றாங்க. மீறி நான் ஏதாவது பேசினா அக்கா வாழ்க்கை பாழாயிடும்னு என் அப்பா ஏன் வாயை அடைக்கிறாரு? பொம்பளைங்கன்னா ஆம்பளைங்க தப்பே செஞ்சாலும் தட்டி கேட்க முடியாத நிலைமையில தானே இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி ஆம்பளைங்களை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. நந்தினி, உன் குடும்பத்துல நடந்த சில கசப்பான சம்பவங்கள் தான் உன்னை இப்படிலாம் பேச வைக்குது. நாட்டுல சில நல்ல மனசுள்ள ஆம்பளைங்களும் இருக்காங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கும் போதாவது ஒரு நல்ல ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கும். என்னது கல்யாணமா? அப்படி ஒண்ணு என் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. பொண்ணுங்களை கேவலமா நடத்துற இந்த ஆம்பளை சமுதாயத்தை நான் வெறுக்கிறேன் சரண்யா, வெறுக்கிறேன். நந்தினி, உன் மனசுல இவ்ளோ வேதனை இருக்கும்னு தெரியாம நான் என்னென்னமோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு. ஐயோ, என்ன சரண்யா, நீ போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்ட? நான் என் மனசுல இருக்கிறத தான் சொன்னேன். ஓகே நந்தினி, இந்த டாபிக் நம்ம இதோட விட்டுருவோம். உன் தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்ட பணம் கேட்டல, இந்த ரொம்ப தேங்க்ஸ். சம்பளம் வாங்கினதும் திருப்பி கொடுத்துறேன். அப்புறம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? இல்ல, அவசரத்துக்கு உதவி செஞ்சில்ல, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். சரி நந்தினி, நான் என் குழந்தைக்கு கொஞ்சம் திங்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போய் வாங்கணும். நான் ஆட்டோ பிடிச்சி ஷாப்பிங் போறேன், நீ கிளம்பு. சரி சரண்யா, நான் வரேன். இந்த ராஸ்கலை அவ்வளவு தூரம் திட்டியும் வந்திருக்கான். இவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஹாய் நந்தினி, ஹவ் ஆர் யூ? சரி, நான் என் ஐடியாவை மாற்றிக்கிட்டேன். சும்மா உன் பின்னாடி வந்து உன்னை துரத்துறது, நீ என்னை லவ் பண்ணி தான் ஆகணும்னு உன்னை கெஞ்சிருது, அதெல்லாம் இனிமேல் கிடையாது. இப்பவாவது புத்தி வந்துச்சே. கரெக்ட், இப்போவாவது புத்தி வந்துச்சே. அதனால தான் இதெல்லாம் விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து முறைப்படி உன்னை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த லவ் பண்ணுறது கல்யாணத்துக்கு அப்புறம் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. சரியா? ஸோ உன் அட்ரஸை மட்டும் கொடு, நான் எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து முறைப்படி உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்குறேன். எனக்கு கல்யாணத்திலே இன்ட்ரெஸ்ட் இல்ல, அப்புறம் எப்படி நீ என்ன காதலிக்கிறது, நான் உனக்கு அட்ரஸ் கொடுக்குறது? ஒரு நிமிஷம். என்ன பிடிக்கலையா இல்லை கல்யாணமே பிடிக்கலையா? நீ இப்படி அநாகரிகமா பேசுறது தான் எனக்கு பிடிக்கல. நான் உன் பின்னாடி இப்படி சுத்துறதை வச்சு என்ன வேற மாதிரி கணக்கு போட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் மேல ஏதாவது டவுட் இருக்கா? பார்த்தா படிச்சவன் மாதிரி இருக்க, சொன்னா புரிஞ்சுப்பேன்னு பார்த்தா இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. உன்னால ஈவ்டீசிங் கேஸ்ல கம்பி என்ன வச்சாதான் சரிப்பட்டு வரும். ஐயோ, தயவு செஞ்சு அதை முதல்ல செய்யுங்க. என்னால என் லவ் உனக்கு தான் புரிய வைக்க முடியல, போலீஸ்க்காவது புரிய வைக்க முடியுதான்னு பாக்குறேன். அட்லீஸ்ட் அவங்களாவது நம்மளை சேர்த்து வைப்பாங்கல்ல. என்ன சொன்னாலும் தயாரா ஒரு பதில் வச்சிருப்பியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. எனக்கு உனக்கு நேரம் நல்லா இருக்கு, அதனால தப்பிச்ச. நேரம் நல்லா இருக்கு. சார். அரடே விஸ்வா, என்ன இங்க நின்றுட்டு இருக்க?
ஓ அன்னைக்கு சொன்னீங்க அந்த பொண்ணை பாக்குறதுக்காக மறுபடியும் இங்க வந்து நின்னுட்டு இன்னைக்கு இருக்கியா? மிஸ் பண்ணிட்டீங்க இப்பதான் போறா அப்படியா? கொஞ்சம் முன்ன ரொம்ப தூரம் போலியே நந்தினி 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 ஆட்டோ 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 நந்தினி